தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/2/2017 வெள்ளிக்கிழமை அசுபதி நட்சத்திரம் இரவு 7:05 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு ரத சப்தமி. சூரிய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள், அவர்களையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நீங்கள் ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களாக இருக்கிறீர்களா? அப்படியானால் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை? பொதுவாக ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தா அவர்கள் ஏதேனும் ஒரு கருத்தை அவர்களிடம் சொன்னால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொல்கிற கருத்தை ஏற்றுக்காட்டி வாதாடியே நேரத்தை போக்கிடுவாங்க. நான் சொல்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுங்க அப்படிம்பாங்க. குடும்பஸ்தானாதிபதியாக அவர்களுக்கு புதன் இருக்கிறார். ஆகையினாலே மனைவி மற்றும் மக்களுடைய ஒத்துழைப்புகள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மாமனாருடைய ஒத்துழைப்பு, மாமன் வழி, அம்மான் வழி, அந்த தாய் மாமன் வழி ஒத்துழைப்பெல்லாம் அவர்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் இருக்கிற பொழுது அந்த திருமணத்தில் தடைகள் நிறைய வரலாம். எனவே வாழ்க்கை துணையினுடைய ஜாதகத்திலும் செவ்வாய் பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது மட்டும் அல்ல, திருமண தடை ஏற்பட்டால் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு புதன் ஓரையிலே ஜெயம் தருகிற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். கல்யாண பொருத்தத்தில் கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ராசி அதிபதி, ரஜ்ஜு பொருத்தமெல்லாம் அவசியம் இருக்க வேண்டும். சரி, ரிஷபலக்கணக்காரருக்கு நண்பர்கள் யாராக இருக்கணும்? கூட்டாளிகள், ஒரு தொழிலுக்கு கூட்டாளியாக இருந்தாலும் சரி, பழகுவதற்கு கூட்டிலே இருந்தாலும் சரி, அவர்கள் மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய லக்னத்திலே பிறந்தவர்களாக இருந்தால்தான் சண்டை சச்சரவுகள் வராது. இல்லாட்டி அடிக்கடி அவர்களுக்கு சண்டை வந்து கொண்டே இருக்குமா. தொழில் என்று எடுத்துக்கொண்டால் கலைத்துறை, பத்திரிகை துறை, அது மட்டுமல்ல இரும்பு வணிகம், ட்ரேடிங், இவையெல்லாம் அவர்களுக்கு வெற்றி தருகிற துறையாக இருக்கும். சரி, வெற்றிக்குரிய தெய்வ வழிபாடு ராசிநாதன் சுக்கிரன் சொன்னாலே உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை வழிபட்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, ரிஷப லக்னம் நந்தி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விரதமிருந்தும் வழிபாடு செய்யலாம், இல்லையேல் வழிபாடாவது செய்ய வேண்டும். நந்தி வழிபாடு தான் அவர்களுக்கு நலம் சேர்க்கும், வளம் சேர்க்கும். சிறப்பு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டால் அவர்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் இருக்கிற ஆலயத்தில் உங்கள் ஜாதகத்துக்கேற்ற சனி பகவானை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாக குறிப்பாக வன்னிமரத்தடியில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு எண்ணிய காரியத்தை நிறைவேற்றுவார். இதுபோல் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். அதன்படியே நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கை சீராகும், நேராகும், ஜோராகும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மாற்று கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். மகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கும். குருவினுடைய பார்வை ராசியில் பதிகின்ற பொழுது குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும், உறவினர் பகை அகலும், உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் முன்னேற்றமும் உண்டு, லாபமும் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருகின்ற நாள். வீடு மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு உண்டு. நாடு மாற்ற சிந்தனைகளும் உருவாகலாம். சனியினுடைய பார்வை இருப்பதால் சஞ்சலங்கள் ஒரு சில சமயங்கள் வரும். துணிவும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் முடிவெடுத்தால் தான் வெற்றி கிடைக்கலாம். 6லே குரு இருப்பதால் ஊரிலே பகை என்பார்கள். எனவே அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள். வாதாடிய வழக்கிலே சமரசம் ஏற்படும். இதுவரை ஏதேனும் வழக்கு நடந்தால் அது இன்று சமரச கருத்துக்கு வந்துவிடலாம். புதனும் சூரியனும் 8லே, மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோக முன்னேற்றம் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள். நிதிநிலை உயர எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். சுப செலவுகள் உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, ஜென்மராகு 7லே கேது சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் சிக்கியிருக்கிறீர்கள். வரவும் செலவும் சமமாகும். வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எனவே நாகசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்வது நல்லது. நெருக்கடி நிலைகளை அகற்றிக்கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். மாலை நேர பயணங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும்.
இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். தேக நலனுக்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து செயல்படுவார்களா என்பது சந்தேகம்தான். மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடுதலாகவே இருக்கும். எனவே வழிபாட்டில் கவனம் செலுத்தி வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேரும் நாள். நீங்கள் கொடுத்திருந்த பணம் இன்றைக்கு உங்களுக்கு குறிப்பிட்டபடி வந்து சேரும். குடியிருக்க விட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். தேங்கிய காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக நடைபெறும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, குரு உங்கள் ராசியில் இருப்பதால் இதுவரை ஏற்பட்ட மனக்குழப்பம் இன்று அகலப்போகின்றது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இருந்த குறைபாடுகள் அகலும். வங்கி சேமிப்பு வரலாறு காணாத அளவு உயர்வதற்கான வழி பிறக்கலாம். கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரத சப்தமி என்பதால் சூரியனையும் வழிபட்டு சுகங்களையும் சந்தோஷங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, தொடர்ந்து வரும் செய்திகளால் துணிவு கூடும் நாள். இன்றைக்கு தொட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கை நிறைய கணிசமான தொகை வந்து சேரலாம். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் உண்டு. ராசிநாதன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுகிறது. எனவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பும் உண்டு. மழலையின் ஓசை கேட்பதற்கான வாய்ப்பும் உருவாகலாம். வியாபார மேன்மை உண்டு. லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சொத்துக்களால் லாபம் உண்டு. சொல் யுத்தத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. 2லே சூரியன் இருப்பதால் கோபங்கள் அதிகரிக்கலாம். கோபத்தால் பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கிற ராகு ஊர் மாற்ற சிந்தனைகளையும் நாடு மாற்ற சிந்தனைகளையும் உங்களுக்கு உருவாக்கலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். புது முயற்சிகளில் மாலை நேரத்திற்கு மேல் அனுகூலங்கள் அதிகம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஒரு நாள் இனிய நாள். தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளும் நாள். சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பது ஒரு வழிக்கு யோகம்தான். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சூழ்நிலை அமையும். சக பணியாளர்களின் தொல்லை அகலும். வாங்க நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். சலுகைகள் கிடைப்பதில் இருந்த தாமதங்கள் அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளம் மகிழும் நாள். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கேது ஜென்மத்தில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதன் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் ஒத்துவராத சகோதரங்கள் இன்றைக்கு ஒத்து வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் வெள்ளிக்கிழமை என்பதால் தெற்கு நோக்கி வீற்றிருந்து அருள் வழங்கும் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, உணவு கட்டுப்பாட்டின் மூலமே உடல் ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள இயலும் நாள். உறுதியான முடிவெடுக்க முடியாது. கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்களா என்பது சந்தேகம்தான். அஷ்டமத்து குருவால் அலைச்சல்கள் உண்டு. ஆதாயம் குறையும். அரசு வழியில் ஏற்பட்ட சலுகைகள் கூட கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். கிழமை வெள்ளி என்பதால் இன்றைக்கு சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டின் மூலமே அமைதி காண வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.